ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ஃபோ ஒன் ஷார்ட் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது வித் க்ரீன் டிக். அதாவது ஆதார் டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது எல்லாருமே கண்டிப்பாக நார்மலாக பண்ணிடலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலிடேட் டிக் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். அப்படி கொஸ்டின் மார்க்காக இருக்குதுன்னா ஒரு சில இடத்துல வந்து இது வெரிஃபை ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல க்ரீன் டிக் விழுந்தால் மட்டும்தான் இது வந்து வெரிஃபைடு ஆதார் அப்படின்னு ஒத்துப்பாங்க. அந்த க்ரீன் டிக் எப்படி வந்து நம்ம ஆதாரில் வர வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் கார்டை மொபைலில் டவுன்லோட் பண்ணாமல் லேப்டாப் அல்லது ஒரு பிசி இருந்துச்சுன்னா அதில் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ண முன்னாடி பார்த்திங்கன்னா உங்கள் லேப்டாப் இல்லை பிசியில் அடாப்ட் ரீடர் அப்படிங்கிற ஆப்பை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த கொஸ்டின் மார்க்கை க்ரீன் கலர் டிக்காக மாற்ற முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போவும் ஆதார் டவுன்லோட் பண்ணுற மாதிரி கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு மை ஆதார் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்படி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா மை ஆதார் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து மேலே மை ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே வந்து பாருங்கள், கெட் ஆதார் அப்படிங்கிற கீழே டவுன்லோட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஆதார் அப்டேட் எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுற போகிறதுனால டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண போகிறோம். டவுன்லோட் ஆதாரை கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷனே இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி என்ரோல்மெண்ட் ஐடி வச்சு நம்ம எப்படி ஆதார் டவுன்லோட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை வச்சுட்டு அது ஆதார் நம்பர் இல்லாதவங்க என்ரோல்மெண்ட் ஐடி வச்சு எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் தேவைப்பட்டால் அதை என்ரோல்மெண்ட் ஐடி வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் வச்சுக்கோங்க. டேரெக்டாக ஆதார் நம்பரை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஆதார் நம்பரை கீழே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சைடில் உள்ள கேப்சாவையும் ஸ்மால் லெட்டர் கேபிட்டலில் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஓடிபி வந்து உங்கள் ஆதார் கார்டுக்குள்ளே இணைச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான் கண்டிப்பாக ஓடிபி வரும். ஆதார் கார்டில் கண்டிப்பாக மொபைல் நம்பர் நினச்சிருக்கும். நம்ம அந்த ஆதார் வந்து ஆன்லைன் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மொபைலில் ஆதார் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆன்லைனில் ஆதார் டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபியை டைப் பண்ணிட்டு கீழே வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆதார் வந்து டவுன்லோட் ஆகிரும். இதில் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஆதார் சக்ஸஸ் டவுன்லோட் வந்துட்டு இப்போ வந்து இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதாரில் உள்ள உங்கள் நேம் இருக்கும்ல, அந்த நேமில் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் கேபிட்டல் லெட்டர் அடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிறந்த வருஷம் இயர் மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் கேபிட்டல் லெட்டரையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிறந்த வருஷம் 4 நம்பர். இப்போ இதில் வந்து SANG ஃபஸ்ட் 4 லெட்டர் கேபிட்டலையும் பிறந்த வருஷம் 1996 1996 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோன்னா ஓப்பன் ஆகும் ஆதார் வந்து. இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான் இருக்கும், டிக் மார்க் இருக்காது. நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மார்க்கை எப்படி நம்ம க்ரீன் டிக் மார்க்காக மாற்றுறது அப்படிங்கிறத வீடியோ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா நிறைய இடத்துல வேலிடேட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக டிக் மார்க் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி டிக் மார்க் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஆதார் வேலிடேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த சிக்னேச்சரை வெரிஃபிகேஷன் பண்ணி அப்புறம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மொபைலில் இல்லை லேப்டாப்பில். இது வந்து எப்படி வெரிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா அடாப்ட் ரீடர் அப்படிங்கிற ஒரு ஆப் சாஃப்ட்வேர் மூலியமாக தான் நம்ம இதை மாற்ற போகிறோம். அடாப்ட் ரீடர் மொபைலில் வந்து லேப்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி. இப்போ வந்து டவுன்லோடில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டை ரைட் கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் அடாப்ட் ரீடர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்கள் பாஸ்வேர்டு கேட்கும். ஃபைல் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 4 டிஜிட் ஆஃப் நேம், அப்புறம் இயர் மட்டும் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஃபைல் ஓப்பன் ஆயிரும். இதில் பாஸ்வேர்டு தப்பாக இருந்தாலும் ஃபைல் ஓப்பன் ஆகாது. கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. நேமும் இயரும் கொடுத்தப்புறம் சிக்னேச்சருக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணால் வேலிடேட் சிக்னேச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் பாருங்கள். நல்லா பாருங்கள். இப்போ அந்த வேலிடேட் சிக்னேச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் பேனலில் வந்து உங்கள் சிக்னேச்சர் எல்லாமே வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் டிக் வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுற ஆதரை வெரிஃபை டிக் கூட டவுன்லோட் பண்ணுற மெத்தட். ஸோ நார்மலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான் இருக்கும். இந்த மாதிரி வெரிஃபை டிக் இருக்காது. இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா வெரிஃபிகேஷன் டிக் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ போகிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே சைடில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு எதுவும் இந்த மாதிரி ஆதார் ரிலேட்டடாக இல்லை இசை ரிலேட்டடாக வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போடுறது வீடியோ உங்களுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.